வணக்கம் தமிழ் சொந்தங்களே, விவசாயம் மற்றும் விவசாயம் சார்ந்த தகவல்களை தொடர்ந்து தெரிந்து கொள்ள நம்ம தமிழ் வேளாண்மை சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இந்தியாவில் அதிகமாக வளர்க்கப்படக்கூடிய பாய்லர் இனங்கள் பற்றியோ அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய நிறையா வகையான சிறப்பான விஷயங்களை பற்றி தான் இந்த காணொலி வேலை நம்ம பார்க்க போகிறோங்க. பாய்லர் இனங்கள்னாலே அதிக லெவலில் இறைச்சியை குறைவான நாட்களில் தரக்கூடிய ஒரு முக்கியமான இனங்களாக பார்க்கப்படுதுங்க. ஆனால் இப்படிப்பட்ட பாய்லர் இனங்களில் எக்கச்சக்க வகையான வகைகள் இருக்குங்க. நிறையா வகையான உட்பிரிவுகள்லாம் இருக்குது. அது என்ன, அதை பற்றி சில தகவல்களை பார்ப்போங்க. பாய்லர் கோழிகள்னு எடுத்துக்கிட்டால், அதுவும் இந்தியாவில் வளர்க்கப்படக்கூடிய பாய்லர் கோழிகள்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா மொத்தம் 4 கேட்டகரியை பிரிக்கலாங்க. அதில் முதல் கேட்டகரியை பார்த்திங்கன்னா வெளிநாட்டில் இருந்து இறக்குமதி செய்து வளர்க்கப்படக்கூடிய வெளிநாட்டு பாய்லர் இனங்களுங்க. ரெண்டாவது பார்த்திங்கன்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய தனியார் நிறுவனங்களால் உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய சில வகையான பாய்லர் இனங்கள்ங்க. மூன்றாவது பார்த்திங்கன்னா மாநில அரசாலேயே உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய சில வகையான பாய்லர் கோழி இனங்கள் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மத்திய அரசால் உருவாக்கப்பட்டு வீரிய ரக இன பாய்லர் கோழி இனங்களும் இருக்குங்க. இப்படி 4 கேட்டகரியை பிரிக்கலாம். இதுலேயே பார்த்திங்கன்னா வெள்ளை நிறமான பாய்லர் கோழி இனங்களும் இருக்குது. அதே போல் வண்ணமயமான பாய்லர் கோழி இனங்களும் இருக்குங்க. இதில் நம்ம பார்க்க இருக்கக்கூடியது பார்த்திங்கன்னா இந்த வெளிநாட்டில் இருந்து இந்தியாவில் இறக்குமதி செய்து வளர்க்கப்பட்டுக்கிட்டு இருக்கக்கூடிய பாய்லர் இன கோழி இனங்கள் தாங்க. அதில் நம்ம பார்க்க இருக்கிறது பார்த்திங்கன்னா ராஸ் கோழி இனங்கள்னு சொல்லுவாங்க. இது ஸ்காட்லாண்டை பூர்வீகம் கொண்ட இனங்கள்ங்க. இந்த இனங்கள் பார்த்திங்கன்னா இந்தியாவில் பெரிய லெவலில் வளர்க்குறாங்கன்னு சொல்லலாம். இந்தியா மட்டும் இல்லை, உலக லெவலில் பார்த்திங்கன்னா அதிக லெவலில் வளர்க்கப்படக்கூடிய இனங்கள் தான் இந்த 3 இனங்களுமே. இது முழுக்க வெள்ளை நிறமாக இருக்குங்க. அடுத்ததாக நம்ம பார்க்க இருக்கிறது பார்த்திங்கன்னா ஹபர்டு கோழி இனங்கள் தாங்க. இங்கே இருக்குது பாருங்கள், இதுவும் வெள்ளை நிறமாக தான் இருக்கும். இது பார்த்திங்கன்னா யுனைடெட் ஸ்டேட்ஸை பூர்வீகம் கொண்ட ஒரு முக்கியமான இனங்கள்ங்க. அங்கேருந்து உலகம் ஃபுல்லாக பெரிய லெவலில் பரவி வளர்க்கப்படுதுன்னு சொல்லலாம். இந்த இனங்கள்லேயே வண்ணமயமான ஹபர்டு கோழி இனங்களும் இருக்குங்க. பாய்லர் கோழி இனங்கள்லேயே இங்கே இருக்குது பாருங்கள், நிறையா வண்ணங்களில் இருக்கும். இந்த வண்ணமயமான பாய்லர் கோழி இனங்களும் பார்த்திங்கன்னா நிறைய நபர்கள் விரும்பி வளர்க்குறாங்க. இந்த வண்ணமயமான பாய்லர் கோழி இனங்கள் பார்க்குறதுக்கு நம்ம நாட்டுக்கோழி இனங்களை போலயே தாங்க இருக்கும். அடுத்ததாக பார்த்திங்கன்னா மூன்றாவதாக நம்ம பார்க்க இருக்கக்கூடிய கோழி இனங்கள் பார்த்திங்கன்னா காப் கோழி இனங்கள்ங்க. இந்த கோழி இனங்கள் பார்த்திங்கன்னா யூகேவை பூர்வீகம் கொண்ட இனங்கள்ங்க. இந்த கோழி இனங்களும் உலக லெவலில் பெரிய லெவலில் வளர்க்கப்படக்கூடிய ஒரு முக்கியமான கோழி இனங்களாக தான் இருக்குது. இந்தியாவிலேயும் பார்த்திங்கன்னா பெரிய லெவலில் வளர்க்குறாங்கன்னு சொல்லலாங்க. இப்படி இந்த 3 வகையான பாய்லர் வெளிநாட்டு இன கோழி இனங்கள் இந்தியாவில் பெரிய லெவலில் வளர்க்குறாங்க. அடுத்து வரக்கூடிய காணொலிகளில் தனியார் நிறுவனங்களோட பாய்லர் கோழி இனங்களில் என்னென்ன இருக்குங்கிறத பார்ப்போம். இப்படி பார்த்திங்கன்னா தனித்தனியாக பார்ப்போம். ஏன்னா மொத்தமாக பார்த்திங்கன்னா இதில் இருக்கக்கூடிய ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த 4 கேட்டகரியில் இருக்கக்கூடிய எல்லா வகையான பாய்லர் இனங்களையும் பார்த்தோம்னா 1 மணி நேரத்துக்கு மேலே பார்த்திங்கன்னா வீடியோ போகுங்க. அதனால் பகுதியாக பிரித்து நம்ம பார்ப்போம். இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்தாமா நம்ம தமிழ் வேளாண்மை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.